ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நல்ல ஒரு வெஜ்ஜு கிரேவி பார்க்கலாம். இது வந்து நான்வெஜ்ஜுன்ற அதே டேஸ்ட்டில், மட்டன் கிரேவின்றெல்லாம் டேஸ்ட்டில் நமக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் பலாப்பழம் வச்சு தான் அது செய்கிறேன். பலாப்பழத்தின் அந்த சென்ட்ரல் இருக்கிற பீஸ் இருக்கும், அது வந்து சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இது பாருங்கள், இந்த பலாப்பழத்தோட இந்த சென்ட்ரல் இருக்கிற பீஸை அதை எடுத்து வச்சு அது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சம் பலாப்பழம் சீட்ஸும் எடுத்துருக்கு. இனி அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர்லேக்கு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கு. நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா இஞ்சி பூண்டு சதைச்சி போட்டால் போதும், பேஸ்ட் ஆக்க வேண்டாம். அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இது பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஒனியனை சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஒனியனும் நல்லா தான் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதிலேக்கு 3 பச்சை மிளகு கீரி போட்டு, அப்புறம் ஒரு 3 தக்காளி அது சின்னதாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டான வரைக்கும் வதக்கிக்கலாம். இனி இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் சாம்ஃபு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுட்ரு. இனி இதெல்லாம் பச்சை வாசனை போன வரைக்கும், இந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போன வரைக்கும் ஜஸ்ட்டு வதக்கிட்டு தேவையான சால்ட்டு போட்டு, அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டு நல்லா தான் வதக்கிக்கலாம். இனி இதிலேக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான பலாப்பழம் சீட்ஸும் அந்த சென்ட்ரல் இருக்குன்னா அந்த பார்ட்டும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து, அப்புறம் இதிலேக்கு இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி, நம்மளோட கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா தான் மிக்ஸ் பண்ணி குக்கர் அடைச்சி வச்சு வேக வச்சுக்கலாம். இவ்வளோதான். நல்ல டேஸ்டியான கிரேவி தான். நமக்கு நான்வெஜ்ஜுன்ற அதே டேஸ்ட்டில் இருந்தது, மட்டன் கிரேவின்றெல்லாம் டேஸ்ட்டில் இருந்தது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இனி இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இது குக்கரில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி ரெடியாக இருக்குது. இனி இது ஒரு பவுல்லைக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், நல்ல டேஸ்டியான வெஜிடேரியன் கிரேவி ரெடி. நான்வெஜ்ஜுன்ற அதே டேஸ்ட் இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.